ஓகே. இன்னைக்கு எத பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, பவர் பிஐ அப்படின்னா என்னன்னு பார்க்க போறோம். ஸோ பவர் பிஐ அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, பவர் பிஐ வந்து ஒரு டேட்டாவ விஷுவலா கன்வெர்ட் பண்ற ஒரு சாஃப்ட்வேர் ஓகேங்களா. ஸோ இது வந்து மைக்ரோசாஃப்டோட ஒரு டூல் தான். ஸோ இது என்ன பண்ணும் அப்படின்னா, உங்ககிட்ட இருக்கிற டேட்டாஸை விசுவல் மீடியமா கன்வெர்ட் பண்றது தான் பவர் பிஐயோட ஒரு வேலை ஓகேவா. ஸோ இந்த மாதிரி இருக்கிற டேட்டாஸ் எல்லாத்தையும் நாம ஒரு கிளைண்ட்டுக்கிட்டயோ நம்ம ஹையர் ஆஃபீஸ்கிட்டயோ சொல்லும் போது இதை ரீட் பண்றது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் ஓகேவா. ஸோ அதனால தான் நம்ம என்ன பண்றோம், பவர் பிஐ யூஸ் பண்ணி நம்ம இந்த மாதிரி ஒரு விஷுவல் சார்ட்டா நம்ம கன்வெர்ட் பண்றோம். ஸோ நமக்கு நம்மளோட கிராஃப்ட், நம்மளோட சேல்ஸ் வந்து எப்படி இன்க்ரீஸ் ஆகிருக்கு, ஸோ எந்த மந்த் வந்து எவ்வளோ சேல்ஸ் போயிருக்கு, ஸோ யாரெல்லாம் நம்மளோட ப்ராடக்டை வாங்குறாங்க அப்படிங்கிற எல்லாத்தையும் ஒரு சார்ட்டா கன்வெர்ட் பண்ணி நம்ம கொடுத்துட்டோம் அப்படிங்கிறப்போ இதை ரீட் பண்ணுறதும் ஈஸி. ஸோ இதை நம்மளால ரிப்போர்ட்ஸுக்கு நிறையா யூஸ் பண்ணிக்க முடியும் ஓகேவா. ஸோ அப்போ இந்த பவர் பிஐ எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். இப்போ பவர் பிஐல பார்த்தீங்க அப்படின்னா, பவர் பிஐ டெஸ்க்டாப் அதே மாதிரி பவர் பிஐ சர்வீஸ் அப்படின்னு 2 ஆப்ஷன் இருக்கு. ஸோ என்னென்ன அப்படின்னா, இப்போ பவர் பிஐ பொறுத்த வரைக்கும் இப்போ டேட்டா சோர்ஸ் எங்கன்னா கொண்டு வரலாம் அப்படின்னா, நம்மளால எக்ஸல் சீட்ல இருந்து டேட்டாஸ் எடுத்துக்க முடியும். அதே மாதிரி உங்களோட எஸ்கியூஎல் சர்வர்ல இருந்து டேட்டாஸ் வந்து ரிட்ரைவ் பண்ணிக்க முடியும். அந்த மாதிரி டேட்டா சோர்சஸ் நிறையா டேட்டா சோர்சஸ் வந்து உங்களுக்கு பவர் பிஐல சப்போர்ட் பண்றாங்க. ஸோ 100 டைப்ஸ் ஆஃப் டேட்டா சோர்சஸ்ல இருந்து நீங்க டேட்டாஸை பவர் பிஐக்குள்ள இம்போர்ட் பண்ணிக்க முடியும் ஓகேங்களா. ஸோ நீங்க அதிகமா மைக்ரோசாஃப்டோட சாஃப்ட்வேர்ஸும் மைக்ரோசாஃப்டோட சர்வீசஸ் எல்லாமே யூஸ் பண்றீங்க அப்படின்னா அப்போ பவர் பிஐ யூஸ் பண்றது பெட்டர். ஏன்னா அங்க இருக்கிற டேட்டாஸை நீங்க ஈஸியா பவர் பிஐக்குள்ள இம்போர்ட் பண்ணி அதை விசுவலா உங்களால கன்வெர்ட் பண்ணிக்க முடியும் ஓகேங்களா. ஸோ பவர் பிஐ பொறுத்த வரைக்கும் பவர் பிஐ டெஸ்க்டாப் அதே மாதிரி பவர் பிஐ சர்வீஸ் அப்படிங்கிறது 2 டைப் இருக்கு. பவர் டெஸ்க்டாப் அப்படிங்கிறது ஃப்ரீ. உங்களால் எல்லா விசுவலைசனையும் உங்களால் பண்ணிக்க முடியும். இப்போ இங்கே இருக்கிற மாதிரி சார்ட் விசுவல், அதே மாதிரி மேப்பு, அதே மாதிரி கிராஃப்ஸு, இந்த மாதிரி நிறையா விசுவல் டைப்ஸ் வந்து பவர் பிஐல உங்களுக்கு இருக்கு. ஸோ அந்த மாதிரி விசுவல் டைப்ஸ் எல்லாமே நீங்கள் பவர் பிஐ டெஸ்க்டாப்லேயே உங்களால் யூஸ் பண்ணிக்க முடியும். இது ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ரீ தான் ஓகேங்களா. இந்த சர்வீஸ் அப்படிங்கிறது என்னன்னா, இது வந்து பெய்டு. இப்போ இந்த சர்வீஸ் எதுக்காக யூஸ் பண்றோம், இப்போ நீங்க டெஸ்க்டாப்ஸ்ல சில ஃபங்க்ஷன்ஸோ சில விசுவலைசேஷன் வந்து கிரியேட் பண்ணிட்டீங்க. ஸோ அதை பப்ளிஷ் பண்றதுக்கு சர்வீஸ்ல தான் யூஸ் பண்ணணும். இப்போ சர்வீஸ் அப்படிங்கிறப்போ இது ஒரு கிளவுடு, இது கிளவுடு பேஸ்ல ரன் ஆகுற ஒரு சர்வீஸ் ஓகேவா. ஸோ அப்போ இந்த டெஸ்க்டாப்ல நீங்க கிரியேட் பண்ற விசுவல் எல்லாத்தையும் நீங்க கிளவுட்ல நீங்க அப்லோட் பண்ணி அது மூலயமா உங்க டீம் கூட இன்ட்ராக்ட் பண்றதுக்கு நீங்க இந்த சர்வீஸை யூஸ் பண்ணிக்கலாம். இந்த சர்வீஸ்க்கு வந்து நீங்க பே பண்ற மாதிரி. சர்வீஸ் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஃப்ரீ ட்ரையல் பார்த்தோம் அப்படின்னா 90 டேஸ்க்கு வந்து உங்களுக்கு ஃப்ரீ ட்ரையல் கொடுப்பாங்க. அதே மாதிரி 10 GB ஆஃப் அக்கௌண்ட் ஸ்டோரேஜ் இருக்கும். அதே மாதிரி ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு 1 GB அப்படிங்கிற அலோகேஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ அப்போ நீங்கள் மினிமம் 10 ப்ராஜெக்ட்ஸ் வரையும் ஃப்ரீ அக்கௌண்ட்ல நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ 90 டேஸ் எப்போ முடியுதோ அதுக்கப்புறம் நீங்கள் பே பண்ணி அவன்கிட்ட சர்வீஸ் வந்து வாங்குற மாதிரி இருக்கும் ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து பவர் பிஐ டேப்லூ. டேப்லூ அப்படிங்கிறதும் பவர் பிபிஎம் மாதிரியே உங்களுக்கு ஒரு விசுவலைசேஷன் ஒரு சாஃப்ட்வேர் தான். ஸோ அப்போ டேப்லூக்கும் பவர் பிஐக்கு என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னா, இப்போ டேப்லூ வந்து நிறைய பேங்கிங் செக்டார்ல நீங்க போகணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு டேப்லூ வந்து கரெக்டா இருக்கும். இல்லை அப்படின்னா இப்போ நிறைய ஐடி கம்பெனிஸ்ல மைக்ரோசாஃப்டோட சாஃப்ட்வேர்ஸும் மைக்ரோசாஃப்டோட சர்வீஸும் தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரியான மைக்ரோசாஃப்ட் ரிலேட்டடாக யூஸ் பண்ணுற கம்பெனிஸ் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு பவர் பிஐ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகேங்களா. பவர் பிஐ டெஸ்க்டாப் வந்து எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது அப்படின்னா, மைக்ரோசாஃப்ட் ஸ்டோருக்கு வந்துக்கோங்க. ஸோ அதில் வந்தீங்க தெரியுங்கன்னா பவர் பிஐ டெஸ்க்டாப் அப்படின்னு போடுங்க. பவர் பிஐ டெஸ்க்டாப் சர்ச் பண்ணுங்க. உங்களுக்கு அந்த அப்ளிகேஷன் இங்கேயே இருக்கும். இது ஃப்ரீ தான். ஃப்ரீ அப்ளிகேஷன் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க ஓகேங்களா. ஸோ இன்ஸ்டால் பண்ணிவிட்டு நீங்கள் இங்கேயே ஓப்பன் ஓகேவா. ஸோ இதில் வியூ அப்படிங்கிறதுல இது ஓப்பன் பண்ணி வியூவோ ஒரு டேஷ்போர்டு ஓப்பன் பண்ணிக்கலாம். இதுதான் பவர் பிஐயோட டேஷ்போர்ட் ஓகேவா. ஸோ இங்கே லெஃப்ட் சைடில் இருக்கிறது தான் உங்களுக்கு வியூஸ்ன்னு சொல்லுவோம். வியூஸ் அப்படிங்கிறப்போ ரிப்போர்ட் வியூ இருக்கும், டேபிள் வியூ இருக்கும், அதே மாதிரி மாடல் வியூ, அதே மாதிரி டேக்ஸ் கொரி வியூ அப்படிங்க. டேக்ஸ் அப்படிங்கிறது நீங்கள் ஃபார்முலாஸ் யூஸ் பண்ணுறதுக்கு இந்த டேக்ஸ் அப்படிங்கிறத யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ரைட் சைடில் இருக்கிறது பார்த்தோம் அப்படின்னா விசுவலைசேஷன் சொல்லுவோம். ஸோ இங்கே தான் கிராஃப்ஸு, பை சார்ட்ஸு, டோனட் கிராஃப்ஸ் இந்த மாதிரி நிறைய உங்களுக்கு விசுவலைசேஷன் ஆப்ஷன்ஸ் வந்து இருக்கும். அதே மாதிரி நீங்கள் இம்போர்ட் பண்ணுற டேட்டாஸ் எல்லாமே உங்களுக்கு லெஃப்ட் சைட் ரைட் சைடில் உங்களுக்கு காட்டும்.
ஸோ மேலே இங்கே இருக்கிறத பார்த்தோம் அப்படின்னா இதை தான் நம்ம ரிப்பன் கொரின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் கீழே ரிப்பன் கொரியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா ஆப்ஷனும் இருக்கும். இம்போர்ட் பண்ணுறதா இருக்கட்டும், டேட்டாஸை எடிட் பண்ணுற எல்லா ஆப்ஷனையும் உங்களுக்கு ரிப்பன் கொரியிலே இருக்கும். கீழே இருக்கிறது பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு பேஜினேஷன் அப்படிங்கிறப்போ ஒரு ப்ராஜெக்டில் மல்டிபிள் பேஜஸ் யூஸ் பண்ணி நீங்கள் டிசைன் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த பேஜினேஷன் அப்படிங்கிற ஆப்ஷனை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? அதே மாதிரி ஒரு டேட்டாவை நான் இம்போர்ட் பண்ணணும் அப்படின்னா இங்கேயே உங்களுக்கு ஆகிட்டு. ஸோ இங்கே இம்போர்ட் டேட்டா ஃப்ரம் எக்ஸல், அதே மாதிரி எஸ்கியூஎல் சர்வர், அதே மாதிரி பேஸ்ட் டேட்டா, அதே மாதிரி நம்ம டேட்டாஸை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுறதா இருக்கட்டும், அதே மாதிரி சாம்பிள் டேட்டாஸ் அப்படிங்கிற இம்போர்ட் பண்ணுறதா இருக்கட்டும், இது எல்லாத்தையும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இங்கே கெட் டேட்டா அப்படிங்கிறதா. ஸோ இதில் உங்களுக்கு என் நம்பர் ஆஃப் டேட்டாஸ் இம்போர்ட் பண்ணுறதுக்கு ஆப்ஷன் வந்து இருக்கு. இப்போ போர் கொடுத்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய டேட்டா சோர்சஸ் இருந்து உங்களால் டேட்டாஸை எடுத்துக்க முடியும். ஓகேங்களா? இப்போ இங்கே அசூர் டேபிள் ஸ்டோரேஜ், அதே மாதிரி அசூர் எஸ்கியூஎல் டேட்டா பேஸ், இந்த மாதிரி நிறைய டேட்டாஸ் வந்து உங்களால் இம்போர்ட் பண்ணிக்க முடியும். ஓகேவா? இப்போ இதில் எக்ஸலில் எப்படி டேட்டாஸ் இம்போர்ட் பண்ணுறது அப்படின்னா நீங்கள் இந்த இம்போர்ட் டேட்டா ஃப்ரம் எக்ஸல் அப்படின்னு கொடுக்கலாம். இல்லை கெட் டேட்டாவில் போயிட்டு எக்ஸல் ஒர்க் அப்படிங்கிற எந்த ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. ஸோ இதில் போயிட்டு ஒரு டேட்டா நான் ஏற்கனவே எடுத்து வச்சிருக்கேன். ஸோ அதை நான் இம்போர்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, இதுதான் நான் யூஸ் பண்ணியிருக்கிற டேட்டா. இப்போ இதை லோடர் கொடுக்கலாம். அதே மாதிரிங்க டிரான்ஸ்ஃபார்ம் டேட்டா அப்படிங்கிறீங்கன்னா இந்த டிரான்ஸ்ஃபார்ம் டேட்டான்னு எடுத்திங்கன்னா இதில் ஏதாவது எடிட் பண்ணணும், சில டேட்டாஸை சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா டிரான்ஸ்ஃபார்ம் டேட்டா அப்படிங்கிறத கொடுத்துக்கலாம். ஸோ இதில் எடிட் பண்ணுறது எல்லாம் நீங்கள் இங்கே இதில் பண்ணிக்க முடியும். டிரான்ஸ்ஃபார்ம் டேட்டா எங்கெல்லாம் பண்ணலாம் அப்படின்னா பவர் கொரி எடிட்டர் அப்படின்னு சொல்லுவோம். பவர் பிஐ பொறுத்த வரைக்கும் பவர் கொரி எடிட்டரில் தான் நீங்கள் உங்கள் டேபிளோட டேட்டாஸை மாடிஃபை பண்ணிக்க முடியும். ஓகே, நீங்கள் டேட்டாஸ் இம்போர்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரைட் சைடில் டேட்டா அப்படிங்கிற காலம்னா நீங்கள் இம்போர்ட் பண்ணால் எல்லா டேட்டாஸும் உங்களுக்கு இங்கே வியூ ஆகும். இது ஒரு டேபிள். ஸோ அதுக்குள்ளே பார்த்தோம் அப்படின்னா நம்ம அந்த டேபிளுக்குள்ளே இருக்கிற எல்லா காலம், எல்லா ரோஸும் உங்களுக்கு இங்கே டிஸ்பிளே ஆகும். ஸோ இப்போ நம்ம சிம்பிளாக ஒரு கிராஃப் வந்து எப்படி ஒரு ஸ்டாக்கடு பார் சார்ட் வந்து எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணுங்க. ஸோ எந்த டேட்டா உங்களுக்கு எக்ஸ் ஆக்சிஸில் வரணுமோ அந்த டேட்டாவை ட்ராக் பண்ணி அந்த எக்ஸ் ஆக்சிஸில் ட்ராப் பண்ணிடுங்க. இப்போ அதே மாதிரி ஓகே, இப்போ ஆர்டர் ஐடி அப்படிங்கிறது எனக்கு ஒய் ஆக்சிஸில் வரணும் அப்படின்னா அதை ட்ராக் பண்ணி நான் ஒய் ஆக்சிஸில் விட்டுறேன். ஸோ உங்களுக்கு சிம்பிளாக ஒரு இந்த மாதிரி ஒரு சார்ட் வந்து உங்களுக்கு கிடைக்கும். சம் ஆஃப் அமௌண்ட் அப்படிங்கிறத அதோட ஆவரேஜ் பார்க்கலாமா, இல்லை அதோட மினிமம் வேல்யூ, அதோட மேக்ஸிமம் வேல்யூ பார்க்கலாம் அப்படிங்கிற எல்லாத்தையும் நீங்கள் டிசைட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி சிம்பிளாக பண்ணிக்க முடியும். ஸோ இந்த மாதிரி தான் எல்லா சார்ட்ஸும் உங்களுக்கு இருக்க போகுது. ஸோ எந்த டேட்டாவும் எந்த ஆக்சிஸில் கொடுக்கணும், ஸோ இந்த லெஜண்ட்னா என்ன, ஸ்மால் மல்டிபிள்ஸ்னா என்ன அப்படிங்கிறதெல்லாம் நம்ம நெக்ஸ்ட் பார்ப்போம். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி நீங்களும் உங்களோட கம்ப்யூட்டர்ஸில் பவர் பிஐ இன்ஸ்டால் பண்ணிப்பாரு. ஓகேங்களா?